தமிழகத்தில் தொடர்ச்சியாக வன்முறை, கொலை, கொள்ளை, தற்பொழுது கள்ளச்சாராயம் தமிழகத்தையே மிகப்பெரிய அளவில் அமைதி பூங்காவாக இருந்த மாநிலத்தை விடியா அரசு மிகப்பெரிய கலவர பூமியாகவே மாற்றிவிட்டார் என்ற கருத்துக்களும் வெளியிடப்பட்டு வருகிறது. இன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக வெற்றியடையுமா தோல்வியடையுமா என்ற விவாதங்களும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் மக்களவை தேர்தல் வெற்றியை கொண்டாட முடியாத அளவிற்கு தொடர்ச்சியாக திமுகவின் தலைவருக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய இடி தொடர்ச்சியாக விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது மேயர் ராஜினாமாவில் இருந்து ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வரை தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திமுகவிலும் சரி தமிழகத்திலும் சரி வன்முறையும் சலசலப்பும் அதிக அளவில் மிகப்பெரிய அளவிலான மோசடித்தனங்களும் திமுக ஆட்சியில் நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டுள்ளன. அதாவது தமிழ்நாட்டில் ஆளும் திமுக திடீரென அப்செட் ஆகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் திமுக உள்ளே நடந்த 3 சம்பவங்கள் அந்த கட்சியை அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றும் மேலிடத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று தொண்டர்கள் முணுமுணுக்கவும் தொடங்கிவிட்டார்கள். முக்கியமான மேயர்கள் ராஜினாமா செய்யும் அளவிற்கு நிலைமை மோசமாக உள்ளது என்றும் அதிமுகவை போல் திமுகவின் நிலைமை மாறிவிடுமா என்ற ஒரு தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. என்னதான் நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்று நாம் பார்க்கும் பொழுது கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியல் உலகில் பரவிய வதந்திகளுக்கு உண்மைக்கும் என்று தற்பொழுது விவாதங்களும் நடைபெற்று வருகிறது. அதாவது திருநெல்வேலி மேயர் எம் சரவணன் மற்றும் கோயம்புத்தூர் மேயர் கல்பனா ஆனந்த்குமார் ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதத்தை அந்தந்த மாநகராட்சி ஆணையரிடம் புதன்கிழமை அளித்துள்ளனர். இரு தலைவர்களும் தமிழக ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இதற்கு தொண்டர்கள்தான் முக்கிய காரணம் என்றும் இவர்கள் மேயராக பதவியேற்றதிலிருந்து அதிக அளவு ஊழல் செய்வதாகவும் திமுகவின் மீதே ஊழல் குற்றச்சாட்டை தொடர்ந்ததன் காரணமாக திமுகவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக மேயர் செயல்பட்டதன் காரணமாக தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திமுக தலைமை உருவாகியுள்ள காரணத்தினால் இவர்கள் கடந்த வாரம் ராஜினாமாவும் செய்துள்ளனர். மேலும் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தொடர்ச்சியான கொலை, கொள்ளை, கள்ளச்சாராயம் போன்றவை அதிக அளவில் செயல்பட்டு தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருந்தது கலவர பூமியாக மாறிவிட்டதாகவும் எதிர்க்கட்சி தரப்பினர்கள் தங்களது ஆதங்கத்தையும் தெரியப்படுத்தியுள்ளனர். இதன் மூலமாக ஸ்டாலினின் தூக்கம் போய்விட்டதாகவும் இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. உளவுத்துறையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி என்பது எட்டாக்கனியாக இருப்பதாகவும் பணங்கள் கூட அதிக அளவில் செலவிடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் ஆப்போனட் பார்ட்டியான அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக படுதோல்வியடைந்தால் அதிமுக மக்களவை தேர்தலில் வெற்றியடைந்ததை ஒரே இடைத்தேர்தலில் அனைத்தையுமே காலி செய்து விடுவார்கள் என்பதற்கேற்ப செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கு காவல் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் தான் ஆம்ஸ்ட்ராங்கின் வீடு இருக்கிறது. அதற்கு அருகாமையிலேயே கொலை நடந்திருக்கிறது என்றால் அதுவும் மாலை 6:30 மணி அளவில் கொலை நடந்திருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் இருக்கிறது என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. முழு பொறுப்பையும் ஏற்று ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தரப்பினர்கள் தங்களது கருத்துக்களையும் முன்வைத்து வருகிறார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. ஜூலை 13ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையின் பொழுது திமுக தோல்வி மட்டும் அடைந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் திமுகவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடியும். இல்லை என்றால் பணநாயகத்தின் மூலமாக தமிழக மக்கள் இன்னமும் பணத்திற்கு மோகத்தின் மூலமாக அடிமையாகத்தான் ஓட்டிற்கு இருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடியும். சரி, ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் இருந்து கள்ளச்சாராயம் வரை திமுகவின் அரசியல் செயல்பாடு சரியாக இருக்கிறதா, இல்லை இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.